ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, இதை கேட்கும் எந்த நேரம் முதல் நீ நினைத்தது நடந்தே தீரும். பிராப்தம் இருப்பதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய். உன் முருகனை பார்க்கிறாய். உன் முருகனின் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் இதை முழுவதுமாக கேட்கிறாய். முழுவதுமாக கேட்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இது உன் திருச்செந்தூர் முருகன் உத்தரவு. கேட்காமல் சென்று விடாது. என் செல்வமே, உன்னை சுற்றி பல பேர் இருந்தாலும் உனக்கு உதவுவதற்கு நான் இருக்கிறேனே, இந்த முருகன் இருக்கிறேனே. யாரும் இல்லை என்ற உணர்வு உனக்கு எப்போதும் இருக்காது. ஏன்னா உன் முழு மனதோடு நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய். செல்வமே, இப்போது நான் சொல்வதை கேள். உன் மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நன்றாக இருப்பாய். உன் லட்சியத்தை அடைவாய். உன் வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கப் போகிறது. நேர்மையாக நல்ல எண்ணத்தோடு இருக்கும் இந்த முருகனின் பிள்ளைக்கு நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் நடக்கப் போகிறது. உன்னை சுற்றி நல்ல நல்ல விஷயங்கள் உன்னை தழுவி வரப்போகிறது. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனாலும் மனம் கலங்கி விடாதே. வேறு தவறாக முடிவும் செய்து விடாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் எது ஏற்றம் இறக்கம் என்று முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும் போது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும். கவலைப்படாமல் உன் முருகனை நினைத்து கொண்டு உன் வேலைகளை மட்டும் செய். நிச்சயமாக என் ஆசீர்வாதத்தோடு அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய், வாழ்வாய். இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் தங்கமே. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. உன் மனம் தெளிவாகப் போகிறது. அதனால் உன் வாழ்க்கை அழகாகப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் இருந்துவிடு. உன்னை நீ மாற்றிக்கொள். ஆனால் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் மூக்கை நுழைக்காது. அவரவர் விதிப்படிதான் நடக்கும். அவரவர் வழியில்தான் செல்வார்கள். நீ உன் வழியில் செல். யாரும் யாருக்கு முன்பும் வருவார்கள், போவார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் எண்ணம் உன் முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பெற்றுள்ளது. காரணம் இல்லாமல் யார் கண்ணிலும் பட மாட்டேன். உனக்கு அதிர்ஷ்டமான நேரம். எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று மார்த்தட்டிக் கொள்வாய். மற்றவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னாலும் முருகனை நம்பு. நிச்சயம் நடத்தி காண்பிப்பார் என்று சொல்லு. உன்னை கண்போல் காக்கும் அப்பா நான். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனமானது தெளிவு பெறும். செல்வமே, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் உனக்கானது இன்று உன் கையில் கிடைக்கும் தங்கமே. எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய். அனைத்தும் நல்லதாக நடக்கும். செல்வமே, இன்று நல்ல நாள். அதனால் தான் நல்ல நல்ல செய்தியை பார்க்கிறாய். நல்ல நல்ல செய்தியை கேட்கிறாய். இந்த முருகனையும் பார்க்கிறாய். நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். என் முருகன் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காக செய்கிறார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கச் செய்ய போகிறேன். பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக மாறப்போகிறது. இந்த நொடி முதல் என் பிள்ளைகளை
வழிநடத்தி செல்லும் ஆசானாக ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உன்னை தேடி வரும். சொல்ல முடியாத வேதனையில் நீ இன்று காலை எழுந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுவும் கடந்து போகும். உன்னுடைய வேதனைகளானது, கஷ்டங்களானது, பிரச்சனைகளானது, துன்பங்களானது அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் இன்றைய நாள். இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று இப்போது நீ நினைப்பதை விட மற்றவங்களது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைச்சுக்கோ. ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும். நான் சொல்வது புரிகிறது தானே தங்கமி? மற்றவங்க துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நீ உண்மையாக சொல்கிற உன்னுடைய இருப்பிடம்தான் தங்கமி. நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம்? உனக்கு எதற்கும் பயப்படக்கூடாது. நான் உனக்கு நன்மையே செய்வேன். நல்ல காலம் வந்துவிட்டதால் தான் என்னை பார்க்கிற இந்த சூழ்நிலையில் நீ கலங்கி கொண்டுள்ளாய். வேண்டாம் தங்கமே, கலங்காதே. உனக்கு உன் முருகன் நான் இருக்கிறேன். நல்லது நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளும் இருப்பதால் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களை காயப்படுத்தி விடுகிறது. வேண்டாம் தங்கமி, அந்த அளவுக்கு மனம் நொந்து போகாதே. உன் மனம் வாடும் அளவுக்கு எதுவும் நடந்து விடாது. எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு, தைரியத்தோடு எழுந்திரு, பயமில்லாமல் எழுந்திரு. உன் முருகன் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன், கைபிடித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னோடு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானதை செய்து தரப்போகிறேன். முழுமையாக நம்பு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி என்று மட்டும் பதிவிடு. உனக்கானதை இன்று நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் என்று சந்தோஷமாக இருக்கப் போகிறார். இன்று உனக்கான நாள். இன்று என் பிள்ளைக்கான நாள். இன்று முருகனின் பிள்ளைகளுக்கான நாள். இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன். உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. என்ன வேண்டுமோ இப்போதே ஒரு மனதாக கேள். கேட்கும் முன் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி என்று மட்டும் சொல். நிச்சயமாக பலிக்கும், கிடைக்கும். தங்கமே, இன்று நல்ல நாள், உனக்கான நாள். நிம்மதியாக எழுந்திரு, சந்தோஷமாக எழுந்திரு. உன்னுடைய வேலையை செய், நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.